இது வந்து சிம்பிள் மெத்தட். நம்ம வந்து ஒரு இடத்துல இப்போ வீட்டில் வந்து வீட்டிலலாம் ஃபயர் ஆச்சுன்னா பதட்டப்படவே தேவையில்லை, எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த ரெகுலேட்டர் பதட்டம் இல்லாமல் இந்த ரெகுலேட்டர் வந்து ஆஃப் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தட். நம்ம என்ன பண்ணிடுறோம், பதட்டத்தில் அப்படியே ஓடி போயிடுறோம், வீட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம். ஆனால் ஒரு வீட்டில் எதுக்கே இருக்கிற லைவை இவங்க பார்க்குறாங்க, நான் பண்ணுறேன் வழி ஒரு கை கொடுங்க. அந்த ஆக்சிஜன் கிடைக்காம கட் பண்ணணும். சூப்பர், வெரி குட், வெரி குட். நல்லா கேர் பண்ணுங்க, நல்லா இதுவா சாப்பிடுங்க. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் இயக்குநர் உத்தரவின்படி நேற்று, அதாவது அக்டோபர் 11 மற்றும் இன்று அக்டோபர் 12 ஆகிய 2 நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து தீயணைப்பு நிலையங்களிலும் 3 செஷன்களாக நம்ம வந்து வாங்க கற்றுக்கொள்வோம், தீ பாதுகாப்பை அறிவோம், உயிர்களை காப்போம் அப்படின்ற தலைப்பின் கீழே பொதுமக்கள் வந்து நம்ம ஃபயர் ஸ்டேஷனுக்கு நேராக வந்து அங்கே நம்ம தீ பாதுகாப்பு, அதாவது இப்போ மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது நம்ம வீட்டில் இருக்க எல்பிஜி, அதே மாதிரி ஒரு ஃபயர் ஆச்சுன்னா எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறது, ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆச்சுன்னா எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது, எப்படி நம்ம சேஃபாக நம்ம அங்கேருந்து எவாக்குவேட் ஆகிறது, ஒரு கார் ஃபயர் ஆச்சுன்னா எப்படி நம்ம அதை இது பண்ணுறது, தீபாவளி இப்போ அடுத்த வாரம் தீபாவளி வருது. ஸோ அது விஷயமா மக்கள் வந்து என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் மேற்கொள்ளணும், பட்டாசு எப்படி வந்து கேர்ஃபுல்லாக நம்ம வெடிக்கணுன்ற விஷயங்களை நம்ம தீயணைப்பு நிலையங்களிலே மக்கள் நேராக வந்து இங்கே கற்றுக்கிற விஷயமா நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம துறை இயக்குனர் மூலமாக நம்ம ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு 25,000 பேருக்கு மேலே நம்ம துறை தீயணைப்பு நிலையங்களுக்கு வந்து அதை அந்த ஃபயர் சேஃப்டியை கற்றுக்கிட்டு போயிருக்காங்க. நம்ம சென்னை மத்திய சென்னை பொறுத்தளவுக்கு நேற்று ஒரு நாள் மட்டுமே மோர் தென் 1000, அதாவது 1000க்கு மேலே மக்கள் வந்து நம்ம ஸ்டேஷனில் தீ பாதுகாப்பை வந்து லேர்ன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கும் அந்த செஷன் நடந்துட்டு இருக்கு. காலையில் இப்போ 10 to 11 செஷன் முடிஞ்சுது. இப்போ அடுத்ததாக இப்போ 12-1 கூட இப்போ முடிஞ்சு மக்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்ஷரை ஹேண்டில் பண்ணுறது, அதை வந்து நம்ம தியரிட்டிக்கலாக பார்க்குற விட ப்ராக்டிக்கலாக எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது, தீபாவளி சமயங்களில் எப்படி வந்து பட்டாசை வந்து சேஃபாக அதை வெடி வைக்கிறது, அதே மாதிரி எல்பிஜி சிலிண்டரில் ஒரு ஃபயர் ஆயிடுச்சுன்னா எந்த பதட்டமும் இல்லாமல் எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதை லைவாக அவங்களே வந்து பண்ணி பார்த்து அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அவேர்னஸ் அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ இது மாதிரி அடுத்து இன்னைக்கு சாயந்தரமும் கூட ஒரு 4 to 5 ஒரு செஷன் இருக்குது. கண்டிப்பாக வந்து மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு அருகாமையில் உள்ள தீயணைப்பு நிலையங்களுக்கு போய் தீ பாதுகாப்பை அவங்க ஃபேமிலியாக குழந்தைங்களோட போய் அதை கண்டிப்பாக கற்றுக்கணுன்றதை கேட்டுக்கிறோம். இங்கே இப்போ கீழ்பாக்கு ஏரியாவில் இருக்க ஃபயர் ஸ்டேஷன் சர்வீஸில் இந்த மாதிரி ஃபயர் சர்வீஸ் அதாவது அவேர்னஸ் பற்றி சொல்கிறதுக்காக எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நான் அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுறதுக்காக அது கெஸ்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்ன ஃபயர்ஸ்லாம் இருக்குது, இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபயர்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எல்லாத்தையும் பற்றி சொன்னாங்க. இந்த ஃபயர்னால் எப்படி அணைக்கணும், அதுக்கு எப்படி நம்ம வந்து ப்ரிவென்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நல்லா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இந்த நியர்பையில் இப்போ தீபாவளி வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்காக பட்டாசுலாம் எப்படி வெடிக்கலாம், அதோட ப்ரிவென்ஷன் பற்றி எங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இந்த கீழ்பாக் ஏரியாவில் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணாங்க எங்களுக்கு. ஸோ இது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஸோ அதாவது ஹோமில் ஒர்க் பண்ணுற, அதாவது ஹோம் சர்வீஸ் உமன்ஸுக்கு எல்லாமே எப்படி சேஃப்டி இருக்கணும் அதை பற்றி சொன்னாங்க. இந்த கேஸ் சிலிண்டர்ஸ்லாம் எப்படி ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுத்தாங்க. ப்ளஸ் எல்லாமே சொல்லி கொடுத்ததுல ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் த கீழ்பாக் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.